கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12/9/2025க்கான கசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 650. ஓகே, நம்ம என்ன கொடுத்தோன்னு பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11ஆம் வீடியோ வந்து போட்டிருப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க தெரியும். ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம வந்து 4-0 வந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 650 நமக்கு வந்து 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருன்னு சொல்கிறது. அடுத்தபடியாக நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து எடுத்தோம். 3 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 8ஆம் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் வந்திருக்கு கேமில். ஆனால் டி போர்டில் போயிடுச்சு. ஆனால் ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். ஏபிபிசிஏசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து 60ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசியில் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிடுச்சு. நேற்றுக்கு ஓரளவுக்கு சூப்பராக ஒரு வினிஸ் வந்து எடுத்திருந்தோம். நேற்று வந்து ஏபி அண்ட் பிசி வினிஸ் எடுத்திருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏசியில் ஒரு சூப்பராக ஒரு வினிஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, நம்ம இன்றைக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே 12ஆம் கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பட்டன் அமைச்சு விடுங்க. ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கான கசிங்கை வந்து பார்க்கலாம். நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கான வெள்ளிக்கிழமை வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 4 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து 405 வைக்கலாம். 226 நம்ம வந்து எடுத்துக்கலாம். 226 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, அது நம்ம வந்து 226 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போடுறது நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 421. ஓகே, 421. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நமக்கு 3 அப்படின்னா 5ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 226 வச்சு அடிக்கல. நமக்கு 3 அப்படி இல்லைனா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 405 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 405 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 421 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைனா 5, 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா 405 வச்சு அடிக்கல. நமக்கு 1 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 957 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 957 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 421 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படின்னா 2, 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா 957 வச்சு அடிக்கல. நமக்கு 4 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 032 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 032 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 421 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படின்னா 5. ஓகேவா, பார்த்திங்கன்னா 032 வச்சு 8, 5 கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த போர்டில் வரலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 032 வச்சு அடியில் நமக்கு 8, 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்திருந்தோம். அப்போ தான் வந்து நமக்கு சி போர்டில் 5, அடுத்து நமக்கு பி போர்டு 5, அடுத்து நமக்கு வந்து சி போர்டில் 2, பி போர்டுக்கு 8 அப்படின்னா 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, ஏன்னா இன்றைக்கி 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி 5ஆம் நம்பர் வந்துருச்சு. நாளைக்கு பி போர்டுக்கு 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, உங்கள் கனவில் மீண்டும் 5ஆம் நம்பர் வந்து எடுத்துங்க. பி போர்டுக்கு 8ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தபடி நம்ம வந்து டெய்லி செட் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பி போர்டுக்கு வந்து 5, 8ங்க நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். ஓகே, டெய்லி சார்ட்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 3 days செட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதிகமாக எடுக்க வேண்டாம். ஒரு 3 days செட் எடுத்துக்கலாம். 745. இந்த 745 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். 745 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 748. இதில் புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 7 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 745 அடியில் நமக்கு 7 அப்படின்னு 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 756 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
இப்போ அதில் நம்ம வந்து 756 போட்டுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரையுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 0 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 756 வச்சடியில் நமக்கு 5 அப்படின்னா 0 வந்து கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது. 0 வந்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 650 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 650 காஸ்ட் ஆப்ஷன் 748 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 1. ஓகே, 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 650 வச்சடியில் நமக்கு 9 அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ரிசல்ட் எடுத்துட்டோம். முதல்ல 7ஆம் நம்பர் பார்த்து பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு சி போர்டு கணக்கு எடுத்தாலும் நமக்கு மீண்டும் ஏ போர்டில் 9 1 வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். கையில் 9ஆம் நம்பர் வச்சுன்னா எடுத்துங்க. அப்படி அது ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கேமில் 1ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரலாம், இல்லைனா சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரலாம். ஓகேவா? ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக ஏ போர்டுக்கு வர மாதிரி கணிப்பில் வருது. ஓகேவா? ஆல் போட்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 1. இந்த 8 1 இந்த 2 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இதனால் நான் தனிப்பட்டமாக கொடுத்துட்டேன். அடுத்தபடி நம்ம எடுத்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். கேமரா ஏபிபிசிசி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 18 81 பாஞ்சு 51 கொஞ்சம் பாஞ்சு 51 வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். மீண்டும் 5ஆம் நம்பர்லாம் வராது. அதனால் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வந்துச்சுன்னா பி போர்டு கொஞ்சம் 8ஆம் நம்பர் வரனால இந்த மெத்தட் நான் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரனால அதனால் 18 81 98 89 பார்த்தீங்கன்னா மெயினாக ஏபிக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏபிக்கு 18 98 இந்த மாதிரி வரலாங்கிற மாதிரி தான் வருது. இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் அந்த 2 நம்பர் மட்டும் ஏபியில் வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்பர் 3ஆம் நம்பரில் கொஞ்சம் உள்ளே போயிருக்கு, 3 டிஜிட்டில் உள்ளே போயிருக்கு. அதனால் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒருத்தவங்க தான் எடுத்துங்க. அப்படிலாம் விட்டுருங்க. ஓகேவா? நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்க முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 20 81 29 88 12 96 இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கேஎல்டி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உடனே கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான். நம்பரை வந்து கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2:50 இந்த கேஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 2:50 மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வச்சுருங்க. ஓகேவா? ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைச்சு வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பட்டன் அமைச்சுக்கணும். ஓகே, ஒரு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வரும். ஓகே மக்களே, மீண்டும் சிறப்பான கட்சிகளை சந்திப்போம். ஓகேவா?